ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேய், நான் எப்படிடா பண்ணுவேன்? அந்த போஸ்டர் யார் அடிச்சான்னு எனக்கு தெரியாதுடா. தெரியாதுடா. ஆனா எனக்கு தெரியும்டா எவன் இந்த கேவலமான வேலையை பார்த்திருப்பான்னு. டேய் சரவணா, சொன்னா கேளுடா. சத்தியமா நான் இல்லடா. அப்பா அப்பா சத்தியமா நான் இதை பண்ணலப்பா. அப்பா அப்பா சொல்லுங்கப்பா, அவங்ககிட்ட நான் பண்ணலப்பா. நான் வாஜாரே, இந்த ஊர் உலகத்திலே இல்லாத மாதிரி ரொம்ப ஒழுக்கமான புள்ளைய வளர்த்தன்னு ரொம்ப பீத்திக்கிட்டீங்க. நெஞ்ச நிமித்திட்டு சொல்லிட்டு இருந்தீங்களே, தோ யோகியமான புள்ள என்ன வேலை பார்த்திருக்கான் பாத்தீங்களா? அப்பா அப்பா சத்தியமா நான் எதுவும் பண்ணலப்பா. அப்பா நான் சொல்றது வாய முறா, ஏதாவது சொல்ற போறேன். என்ன உர்றா? நான் தான் இந்த வீட்டுல ஒரு கெட்டவன், கேவலமானவன். அந்த பொண்ணு என்னடா பாவம் பண்ணுச்சு? உனக்கு வெக்கமா இல்ல? டேய், இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் நீ துணிஞ்சு பண்ணிருக்கா? நீ எல்லாம் எவ்வளவு கேவலமான பிறவிடா. டேய், நான் பண்ணலன்னு சொல்றேன்லடா. அண்ணா நீயாவது எடுத்து சொல்லு. அண்ணா அண்ணா நான் இல்லைன்னு சொல்லு. அண்ணா பண்றதெல்லாம் பண்ணிட்டு அண்ணா நான் இல்லைன்னு சொல்லு. சத்தியமா நான் எதுவும் பண்ணல அண்ணா. அந்த போஸ்டர் நான் அடிச்சு ஒட்டல அண்ணா. சொல்லு அண்ணா அவங்கிட்ட. நான் பண்ணல அண்ணா. நான் பண்ணலன்னு சொல்லு அண்ணா. அண்ணா நான் அந்த போஸ்டர் எதுவும் ஒட்டலங்கிறல்ல. எனக்கு எதிராக யாரோ தான் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. புளிமுட்டை, நான் சொல்றத நம்ப புளிமுட்டை. நான் இதை பண்ணல புளிமுட்டை. அந்த போஸ்டர் அது எப்படி அங்க வந்ததுன்னு எனக்கு தெரியல. என்ன யாரோ மாட்டி விட்டு கேவலப்படுத்துறதுக்காக இப்படி பண்ணிருக்காங்க. என்ன உனக்கு தெரியும்ல? நான் இப்படி ஒரு விஷயத்த மனசால நினைப்பானா? ஏன் நான் பேசாம இருக்க? சொல்லு அண்ணோ. நான் பண்ணல அண்ணோ, என்ன நம்பு. உனக்கு என்ன பத்தி தெரியும்ல? சொல்லு சொல்லு அண்ணோ. அண்ணோ சொல்லு அண்ணோ. அப்பா கிட்டயாவது சொல்லு அண்ணோ. அண்ணோ சொல்லு. நான் பண்ணல அண்ணோ. ஏன் சின்னத்தை இப்படி பண்ணீங்க? நான் தான் உங்ககிட்ட அமைதியா இருங்க அமைதியா இருங்கன்னு எத்தனையோ தடவை படிச்சு சொன்னனே. என் பேச்சு கேட்காம இப்படி பண்ணிட்டீங்களே சின்னத்தா. புளிமுட்டை, இல்ல நான் பண்ணல அண்ணோ. உங்களோட இந்த பழி வாங்குற உணர்ச்சியால ரம்யாவோட மானத்தையும் நம்ம குடும்பத்தோட கௌரவத்தையும் இப்படி காத்துல பறக்க விட்டுட்டு வந்திருக்கீங்களே. ஒரு தப்ப சரி பண்றதுக்காக இவ்ளோ பெரிய பாவத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்களே. இனிமே ரம்யா மட்டும் இல்ல, நீங்க மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துல யாருமே வெளியே தலை காட்ட முடியாதே. ஊரே நம்மள பார்த்து சிரிக்கிற மாதிரி பண்ணி இங்க எல்லாரும் இப்படி அழ வச்சுட்டீங்களே. ஏன் பண்ணீங்க? ஏன் பண்ணீங்க சொல்லுங்க. நீயும் என்ன நம்பல? நீயும் என்ன நம்பல? யாரும் நம்பல. நீ நம்பல? சத்தியமா சொல்ற அண்ணோ, நான் பண்ணலடி. தயவு செஞ்சு என்ன நம்பு அண்ணோ. நான் பண்ணல அண்ணோ. நான் சொல்றல, என்ன நம்பு. சத்தியமா நான் பண்ணல. எப்பா சாமி போதும். ஒருத்தர் நடிக்கிறாரு, இன்னொருத்தர் நடிக்கிறாரு, இன்னொருத்தர் நடிக்கிறாரு, மொத்தம் குரூப்பா நடிச்சிட்டு இருக்கீங்க. முதல்ல எந்த பையன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு ஒத்துப்பா நடிக்கிறான் அப்படியே. டேய் சரவணா, அவனை சொல்லி என்னடா பிரயோஜனம்? அவன் பாவண்டா, எடுப்பார் கைப்பிள்ளை. இது எல்லாத்துக்கும் காரணம் இதோ நிக்கிறாளே இவதான்டா. இல்லாது பொல்லாததெல்லாம் சொல்லி அவனை ஏத்தி விட்டு இந்த மாதிரி பண்ண வச்சிருப்பாடா. என்னம்மா நீ? இந்த வீட்ல என்ன பிரச்சனை வந்தாலும் நீ அண்ணி ஏதோ குறை சொல்லிட்டே இருப்பியாமா? ஏய் பேசாம ரெடி. எல்லாத்துக்கும் காரணம் அவதான். அப்புறம் அவளை குறை சொல்லாம வேற யார சொல்றது? உன் சின்ன அண்ணன் எனக்கு ஆகாத பிள்ளையா இருந்தாலும், என்ன மதிக்காத மகனா இருந்தாலும் அவன் யோகியண்டி. அவன் நிச்சயம் இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டான்.
சத்தியமா சொல்றேன், ஏன் வயித்துல பிறந்தவன் இப்படி ஒரு கேடு கெட்ட காரியத்தை நினைச்சு கூட பார்க்க மாட்டான். அவன் கிட்ட கண்டதையும் சொல்லி அவன் மனசுல விஷத்தை கலந்தது அதோ அதோ நிக்கிறா பாரு, அவதான் பண்ணிருப்பான். ஏய், உன் புள்ள பண்ண தப்புக்கு இவன் என்ன பண்ணுவா பாவம்? ஆ? ஓஹோ, இப்ப மட்டும் இவன் ஏன் பிள்ளையா? ஆ? அவதான் எல்லாமே பண்ணினது. அவ எப்ப இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ அப்பவே இந்த வீட்டுக்குள்ள இருந்த நிம்மதி சந்தோஷம் எதையுமே இல்லாம ஆக்கிட்டாலே. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கௌரவம் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அதையும் கெடுக்கிறதுக்கு ஊரா போஸ்டரை ஒட்டி வச்சு எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டா. ஏண்டி, நீயும் ஒரு பொண்ணு தானே? இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து அவ மானத்தை கேவலப்படுத்த உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? ச்சே, நீ எல்லாம் ஒரு பொண்ணா? தலைமுறையா கட்டி காத்த எங்களோட குடும்ப மானத்தை இப்படி வாங்கிருக்கியே, நீ நல்லா இருப்பியா? அத்தை, நான் என்னத்த பண்ணேன்? உங்க முன்னாடி தானே ஏன் இப்படி பண்ணீங்கன்னு நானும் சின்ன தங்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். அடியே, இந்த சிலுக்கிற வேலை தழுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. எனக்கு உன்னையும் தெரியும், உன் ஆத்தாளையும் தெரியும்டி. ஏய், தேவையில்லாத பேச்செல்லாம் பேசக்கூடாது. அவன் பண்ண தப்புக்கு இவ்வளவு போட்டு காய்ச்சுவே நீ? அப்பா அப்பா, நானும் இத பண்ணலப்பா. அப்பா, நீங்களாவது பேசுங்கப்பா. அப்பா, நான் எப்படிப்பா பண்ணிருப்பேன்? அப்பா, நான் எந்த தப்பும் பண்ணலப்பா. நீங்களும் இப்படி சந்தேகப்பட்டா நான் என்னப்பா பண்ணுவேன்? டேய், தேவையில்லாம நடிக்காத. நீ பண்ணலன்னா வேற எவன்டா பண்ணிருப்பான்? இந்த போட்டோ உங்ககிட்ட கமிஷனர் கிட்ட மட்டும் தானே இருக்கு. நீ இத பண்ணலன்னா அப்ப அந்த கமிஷனர் இதை பண்ணிருப்பாங்களா? தான் பேரு கெடுக்கிறதுக்காக அவங்களே தான் போட்டோ ஓட்டிப்பாங்களா என்ன? யாருக்காலடா பூ சுத்த பாக்குற? மரியாதையா உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஐயோ, நான் உண்மையை தான் சொல்றேன். ஏன் யாரும் என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க? நான் மறுபடியும் சொல்றேன், நான் இத பண்ணல. டேய், தப்பு பண்ணிட்டு சும்மா இப்படி கத்தாத. இதுக்கான தண்டனை உன்னை தேடி வரதானே போகுது. டேய், நான் பண்ணலடா. அப்பா, சொல்லுங்கப்பா. டேய், அங்க பாரு. கிளம்புங்க சார். நான் சொல்லிதான் உங்களுக்கு விஷயம் தெரியணும்னு இல்ல. இந்நேரம் உங்க எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்கும். உங்க பையன் கார்த்தியை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். சார், நான் எதுவும் பண்ணல சார். என்ன எதுக்காக சார் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க? முனிசிபாலிட்டி கமிஷனரோட கண்ணியத்துக்கு கலங்க ஏற்படுத்துற விதமா போஸ்டர் அடிச்சு ஊர் பூரா நீங்க ஒட்டி இருக்கீங்க. அதுக்காக அரெஸ்ட் பண்ற. விளக்கம் போதுமா? சார், ஐயோ, நான் அதை பண்ணல சார். என்ன மாட்டி விடுறதுக்காக யாரும் இதெல்லாம் அடிச்சு ஊருக்குள்ள ஒட்டி இருக்காங்க சார். சார், இது ஒரு சூழ்ச்சி சார். அந்த கமிஷனர் என்ன மாட்டி விடுறதுக்காக டபுள் கேம் ஆடுறாங்க சார். டேய், நிறுத்துறா. இதுக்கு மேல கமிஷனர் பத்தி ஏதாவது தப்பா பேசணும்னு வச்சுக்கேன், இருக்கிறாருன்னு கூட பார்க்க மாட்டேன். மூஞ்சி கிஞ்செல்லாம் வச்சிருவோம் பாத்துக்க. யாரா டபுள் கேம் ஆடிட்டு இருக்கா? நீ ஆடிட்டு இருக்கியா இல்ல அவங்க ஆடிட்டு இருக்காங்களா? இந்த பாருங்களேன், இந்த கேடு கட்ட வேலையை இவன் தான் பண்ணா. இவனை லாக்கப்ல போட்டு முட்டியெல்லாம் வச்சிருங்க. சார், அவன் பொய் சொல்றான் சார். எனக்கும் இந்த சம்பவத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார். சார், எல்லாருமே சேர்ந்து தேவையில்லாம வீணா என் மேல பழி போடுறாங்க சார். நான் பண்ணாத தப்பா பண்ணதா சொல்லி கமிஷனர் என் மேல பொய்யா கேஸ் கொடுத்திருக்காங்க சார். இருங்க மிஸ்டர் கார்த்திக், தெரியாம எதுவும் பேசாதீங்க. இந்த சம்பவத்துக்கு நீங்க தான் காரணம்னு கமிஷனர் மேடம் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அவங்க தன்னை பத்தி இப்படி போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அத நாங்க விசாரிக்கிறப்ப போஸ்டர் அச்சடிக்கப்பட்ட பிரஸுக்கு உங்க பர்சனல் மெயில் ஐடியில இருந்து தான் போட்டோஸ் எல்லாம் போயிருக்கு. அந்த எவிடன்ஸ் வச்சுதான் உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். சார்,
என்னோட பர்சனல் மெயில் ஐடியில இருந்து எப்படி அந்த போட்டோஸ் போச்சுன்னு எனக்கு தெரியாது சார். சத்தியமா எனக்கு தெரியாது சார். சார் அந்த போட்டோஸ் இப்போ என்கிட்ட கிடையவே கிடையாது சார். ஏச்சி வாய முடி. அதான் சொல்றாருல, இதுக்கப்புறம் நீ எங்களை ஏமாத்தின மாதிரி எந்த பொய் சொல்லி அவங்களை ஏமாத்த முடியாதுடா. ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோ.